நான் எந்த ஒரு மேடையுமே நான் ஏறினதே கிடையாது. இதுதான் என்னோடய முதல் மேடை. அது ஒரு வெற்றி மேடை அமைஞ்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே உண்மையிலே நான் ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் தான் குடும்பத்தில் மூத்தவன். நான் தான் வந்து வேலைக்கு போய் காப்பாற்றிருக்கணும், குடும்பத்தை ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னோடய தம்பி வேலைக்கு போயிட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்றினா, நான் படித்து இந்த வேலைக்கு வர வரைக்கும் அவன் குடும்பத்தை காப்பாற்றினால, அதனால் என் தம்பிக்கு நான் ரொம்ப நன்றியை வந்து தெரிவிக்கிறேன். இவங்களுடைய தம்பி வந்திருக்கீங்களா? ஸ்டேஜுக்கு வாங்க. உண்மையிலேயே தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போய் அவனை படிக்க வச்சுருக்கணும், ஆனால் அவன் வேலைக்கு போய் என்னையை படிக்க வச்சு, அதுதான் அவரது பக்கத்தில் இருக்கும் வெற்றி தூண் என்பதை மறந்து விடாதீர்கள். தேங்க்யூ சார். 2022 சப் இன்ஸ்பெக்டர் பாஸ் ஆகியிருந்தேன். ஃபிசிக்கல் பாஸ் ஆனால் ஓவரால் எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி 2023 விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் மார்ச்சில் உண்மையான என்னென்னா, இதே தெருவில் நான் சொமோட்டோவில் டெலிவரி பர்சனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் குடும்பத்துக்கு தெரியும், நான் டெலிவரி பர்சனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கேன், சித்தாள் வேலைக்கு போயிருக்கேன். நான் பார்க்காத வேலையே கிடையாது சொல்ல போனேன். ஏன் அப்படின்னா, என்ன ஒரு வேலைக்கு போனாலும் இந்த படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா அவனையும் படிக்க வைக்கணும், அவனுக்கும் வயசு போய்கிட்டு இருக்கு. நம்மளும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே நம்மளால் படித்து வேலைக்கு போகணும். அப்படிங்கும்போது சீக்கிரம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல தனியாக உட்காந்து படித்தா நம்ம சீக்கிரம் வேலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநெல்வேலியில் ஒரு வீடு எடுத்து சொமோட்டோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி படித்து இந்த 2023 சப் இன்ஸ்பெக்டரில் பாஸ் ஆனேன், ஃபிசிக்கலில் பாஸ் ஆனேன். இன்டர்வியூவுக்கு சுரேஷ் அகாடமி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் சுரேஷ் அகாடமிக்கு நான் ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் அகாடமியில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, மற்ற அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தா டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் நீ படிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் அங்கே படிக்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான். எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்க வச்சுருக்காங்க. எஸ்ஐக்கு நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருக்கேன். எந்த காசுமே எனக்கு கேட்டதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நீ வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிறது தான் வந்து அதோட ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு இந்த சுரேஷ் அகாடமியில் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அதாவது ஒரு தாய் தகப்பனை வந்து ஒரு பிள்ளைகளை வந்து நினைக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சுயநலம் இருக்கும். அதாவது கடைசி நேரத்தில் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சுயநலம். யாருமே சுயநலம் இல்லாமல் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு வேலைக்குமே போகாத போது எனக்கு காசு கொடுத்து உதவி பண்ணி நீ படி, இந்த மாதிரி புக்கு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயங்களில் வந்து பண உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், படிக்கிறதுக்காக இருக்கட்டும், நிறைய என்னுடைய நண்பர்கள் தான், முக தெரியாத நண்பர்களாக இருக்கட்டும், என்னோடய ஸ்கூல் காலேஜ் நண்பர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அவங்கள வந்து நான் அந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும்னு நான் ரொம்ப நினச்சிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய உடன்பிறவா சகோதரர் கருப்புசாமி, அவரும் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார் 2016. என்னோடய என்சிசி சீனியர். நான் அது ஸ்கூலில் என்சிசியில் இருக்கும்போது அவர் என்சிசியில் காலேஜில் என்சிசியாக இருந்தார். என்சிசியில் சீனியர் டிவிஷனில் இருந்தார். அவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அவரை பார்த்தா எனக்கு ஒரு ஆர்வமே வந்துச்சு, எப்படியாச்சும் அண்ணனை மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும். அவர் திருநெல்வேலியில் தான் சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறாரு, L&O SI. அவர் தான் எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்கு பாதி காசையும் எனக்கு அவர் தான் கட்டினார். என்னை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண அவர் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு நான் இந்த உதவியை வந்து சமர்ப்பிக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசுனது மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இதனோட முதல் மேடை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Suresh IAS Academy.